கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறணும். ஒரு தேவ பிள்ளை சோதரம் ஊழியம் செஞ்சுட்டு ஊழியம் செய்யுது. நான் அதுகிட்ட போய் சொன்னேன், உன் வாழ்க்கையே சாட்சி இல்லை, நீ என்ன ஊழியம் செய்யற? நீ செய்யறதெல்லாம் அட்டூழியம், நீ செய்யறதெல்லாம் அட்டூழியம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கையில என்ன இல்லை? சாட்சி இல்லை, துளி கூட இல்லை. ஆனா ஊழியம் செய்யறான். சாட்சியோடு தான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றும். இன்னும் காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். சாட்சி தான் பெரிய ஊழியம். அல்லேலூயா. இதுதான் ஊழியம், சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி போறதுக்கு முன்பதாய் சீசரிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு ஊழியம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லல. எனக்கு ஊழியம் செய்வீங்க நான் சொன்னாரு. சபையில ஊழியம் செய்யுங்கப்பா, வீட்டுல ஊழியம் செய்யுங்கப்பா, வீதியில ஊழியம் செய்யுங்கப்பா, உலகத்துல எங்க போனாலும் ஊழியம் செய்யுங்கப்பா அப்படி சொல்லல. ஆவியானவர் வந்ததே எதற்கு தான்? சபை மத்தியில சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். நம்மளை குறித்து ஒருத்தவங்க கேட்டா என்ன பண்ணணும்? சாட்சி பகரணும். அத்தனை ஆராதனைக்கு வந்து நிப்பாங்க. பணிவிடை வேலைகள் அத்தனையில என்ன பண்ணுவாங்க? முதன்மையாய் நிப்பாங்க. கால தாமதம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? கடந்து வருவாங்க. எல்லாவற்றிலும் உற்சாகமா இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிந்து கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்மளை குறித்து சபைக்குள்ள சாட்சி வருதான் பாருங்க சோதரம். அவரா சபைக்கு வந்தோன்னு தூங்க ஆரம்பிப்பாரு, எண்ணாத்மா போட்டோன்னு முழிச்சுக்குவாரு, சோத்திர சாப்பிட்டுக்கு வீட்டு போய்க்குவார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு வந்து என்ன பண்ணிட்டு போயிடக்கூடாது? தூங்கி எந்திரிச்சு போயிடக்கூடாது. அப்படி சில பேர் பாத்தீங்கன்னா சோத்திரம் கால தாமதமா என்ன இவங்களா எப்பொழுது இவங்க வர்ற டைம்லாம் சோத்திரம் ஃபாரினர்ஸ் சொல்லுவாங்களா, கூட்டம் நடத்த வரும்பொழுது 5 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபாரினர்ஸ் வந்து 4:45 வந்து நிற்பாங்க. இன்னும் ஒரு ஆளையும் காணோம். அப்புறம் சொல்லுவாங்க, ஓ இந்தியா டைம், ஓ 1 hour லேட் அப்படிம்பாரா. இந்தியாவில் ஒரு ஆராதனை ஒரு மணிக்குன்னு சொன்னோம்னா 10 மணிக்கு சொன்னா எத்தனை மணிக்கு தான் வருவாங்களாம்? வெளிநாட்டுக்கார அறிஞ்சு வச்சிருக்கிறான் 1 hour லேட்டா தான் வருவாங்களாம். 10னா 11, 9னா 10. நீங்க 10 மணிக்கு வரையும் சொல்லி 10 மணிக்கு வச்சோம்னா 11, 11க்கு வச்சா எங்க? அப்புறம் 12. அதுக்கப்புறம் வந்தோடனே என்னாத்மா முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? போய்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சோத்திரம். காலங்களை என்ன பண்ணணும்? துரிதப்படுத்தி பாருங்க. நத்தத்திலேருந்து கடந்து வர கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நத்தத்திலேருந்து கடந்து வராங்க. அவங்க வயது எவ்வளவு? அவங்க சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு உள்ள வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல இருந்து எங்கே வரணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். நம்ம டவுன் பஸ்ஸோடைய நிலவரம் எல்லாமே நமக்கு தெரியும். எங்கிட்ட சுத்தி 1 மணி நேரம் குறையாம ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டி கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நிக்கணும். சரிங்களா சோதரம். அதுக்கப்புறம் இந்த மலை ஏறணும். இந்த பலவீனத்தின் மத்தியில என்ன பண்ணணும்? மலை ஏறணும். இப்படி வந்து கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்றாங்க? சோதரம். அப்ப சாட்சி பகரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சோதரம். வெளியே 20 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தாலும் ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்து சேராங்கன்னு சொல்லி நான் ஒரு சபைக்கு போகும்போது அவங்களை குறித்து என்ன பண்ணலாம்? சாட்சி கொடுக்கலாம். நல்ல சாட்சி கொடுக்கலாம். காலதாமதமா வரும்போது 1000 காரணம் சொல்லுங்க. சோத்திரம். சரியா இருக்குதான்னு உங்களுக்கு நீங்களே பாருங்க. நீங்க சொல்ற காரணத்தை நீங்களே எழுதி அதை வேற ஆள் நினைச்சுக்கிட்டு நீங்க படிச்சு பாருங்களேன். நீங்களே கண்ணாப்புனான்னு திட்டுவீங்க. யார திட்டுவீங்க? உங்களை நீங்களே திட்டிக்குவீங்க. சோத்திரம். அது நமக்குன்னு வரும்போது தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு நோட்ல எழுதுங்க. எழுதி நீங்க சொல்ற காரணத்துல என்னவங்க எழுதுங்க. ஆமா இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு காரணம் என்ன? ஆமா லேட்டா எந்திரிச்சு, லேட்டா சாப்பிட்டு. சோத்திரம். அதுக்கப்புறம் என்ன பண்ண? தாமதப்படுத்தி என்ன ஆச்சு? லேட்டா வந்து சேர்ந்தாச்சு. ஆமே சோத்திரம். நீங்க ஒரு கம்பெனி வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட வேலைக்காரன் வேலை பார்க்க வரான். 9 மணிக்குன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரியே வருதுன்னு வச்சுக்கோங்க. சேர்த்துக்குவீங்களா? சம்பளம் கொடுத்துருவீங்களா? என்ன மௌனமா இருக்கிறியே? நீங்கெல்லாம் கொடை வள்ளல். கொடுத்த சிவந்த கரங்கள். அன்னைக்கு வரலைனாலும் சம்பளம் கொடுப்போம் ஐயா சோதரன் அப்படின்னு சொல்றீங்களா? சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி போகட்டும். அதனால நம்மளை குறித்த சாட்சி தான் பெரிய ஊழியம். சபைக்குள்ள சாட்சி இருக்கணும், குடும்பத்துல சாட்சி இருக்கணும். சோத்திரம். வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நம்ம வாழ்கிற பகுதியில சாட்சி இருக்கும். பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் என்ன இருக்கணும்? சாட்சி இருக்க வேண்டியது
அவசியமா இருக்கிறது. அதுதாங்க கர்த்தருக்கு செய்யற பெரிய ஊழியம். சோத்திரம். இயேசு நல்லவர்னு சொல்லி கொடுத்தா நம்ம லட்சணம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவான்? இந்த இயேசு வேண்டாம்ப்பா, நீனே வச்சுக்கப்பா. உன் வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இயேசுவை கும்பிடுறதையே நான் என்ன பண்ணிட்டேன், இப்படித்தானே சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இயேசுநாதர் யாரை வச்சு காமிக்க முடியும்? நம்மளை வச்சுத்தான் அவர் பரிசுத்தம்னு காமிக்க முடியும். நம்மளை வச்சுத்தான் நீதிபரர்னு என்ன முடியும்? காண்பிக்க முடியும். நம்மளை வச்சுத்தான் அவர் உண்மை உத்தமம் உள்ளவர் என்கிறது என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். அவர் நமக்குள்ள வளர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், கர்த்தருக்கு சாட்சியா இருக்கு. பொய் பேசி பழகாதீங்க. பொய் பேசி என்ன பண்ணக்கூடாது? பழகக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசி பழகாதீங்க. சோத்திரம். புறஜாதிகளுக்கு மத்தியில கர்த்தருடைய நாம என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்கப்படக்கூடாது. ஆமே சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல சாட்சி உள்ளவர்களா என்ன பண்ணுங்க? இருங்க. அது கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை. சரி, வேகமாய் கடந்து போகிறேன். ஆமே சோத்திரம். கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஆமா. அதனால ஊழியம் செய்யறதுக்கு முன்னால எதுதான்? முதலாவது சாட்சி. அதுக்கு அப்புறம் தான் என்ன? அந்த ஊழியத்திலையும் ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கின்படிதான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தேவன் மெய்யாய் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அடுத்த